நமசிவாய். இன்னைக்கான காணொளி திறமையால் வலிமை படைத்தவர்கள். அதாவது தான் எந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டோ பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோ இல்லாம முழுக்க தன்னுடைய திறமையால் மட்டுமே வளர்ச்சி அடையக்கூடிய யோகிதைகளை குறிக்கக்கூடிய வீடுகள்னா அது கேந்திரங்கள். உங்கள் லக்னத்திற்கு 1ஆம் இடம், அதாவது உங்களுடைய லக்னம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம். இந்த வீடுகள் ஒருவருக்கு தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில வலிமையான வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பை இந்த வீடுகள், இந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் அல்லது இந்த வீடுகள் வலுப்பெற்றிருக்கும் பொழுது ஒருவருக்கு இந்த அமைப்புகள் கிடைக்கும். அதாவது எந்தவித ஒரு ஃபேமிலி ஃபைனான்சியல் சப்போர்ட் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாம முழுக்க தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய திறமையால் வளர்ச்சியை வெற்றியை தன்னுடைய வாழ்வில் பெறக்கூடிய தனித்திறமை படைத்தவர்கள் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. ஒருவருக்கு திரிகோணம் வலுக்கலனாலும் உங்கள் லக்னத்துக்கு கேந்திரங்கள் வலுப்பெற வேண்டியது அவசியம். ஏன்னா தனி ஒரு மனிதனா உங்களுடைய அனுபவங்களாலையும் உங்களுடைய திறமைகளாலையும் வாழ்க்கைய வளர்ச்சியா செழிப்பா உங்களுடைய சொந்த முயற்சியினால முன்னுக்கு கொண்டு வர்ற அமைப்பு இந்த வீடுகள் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த வீட்டில் அமர்ந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது நிச்சயமான முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். தன்னுடைய சொந்த முயற்சியினால வீடு கட்டி கொள்ளும் அமைப்பு, முதலீடு செய்து பெரும் பொருள் ஈட்டும் அமைப்பு, கூட்டு தொழிலினால் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யறதுனால வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும், சொந்த தொழிலினால் தன்னுடைய முயற்சியினால சொந்த தொழிலில் பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அமைப்பையும், உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பையும் இந்த வீடுகள் ஒருவருக்கு கொடுக்கும். ஸோ கேந்திரம் படைத்தவர்கள் திறமைசாலிகள். இந்த வீடுகள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வீடுகளா வரும். அதாவது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் கேந்திரங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு வீடுகளா வரும். ஸோ உங்களுக்கு இது எந்த வீடு வருது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த வீடுகள் கேந்திரங்களா வரும். ரிஷபத்திற்கு ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பமா வரும். மிதுனத்திற்கு மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் கடகத்திற்கு கடகம், துலாம், மகரம் மற்றும் மேசமா வரும். சிம்மத்திற்கு சிம்மம், விருச்சிகம், கும்பம் மற்றும் ரிஷபமா வரும். கன்னி லக்னத்திற்கு கன்னி, தனுசு, மீனம் மற்றும் மிதுனமா வரும். துலா லக்னத்திற்கு துலாம், மகரம் மற்றும் மேசம், கடகம் வரும். விருச்சிக லக்னத்திற்கு விருச்சிகம், கும்பம், ரிஷபம் மற்றும் சிம்மம். தனுசு லக்னத்திற்கு தனுசு, மீனம், மிதுனம் மற்றும் கன்னி. மகர லக்னத்திற்கு மகரம், 4ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான கடகம், 10ஆம் இடமான துலாம். கும்பத்திற்கு கும்பம், ரிஷபம், சிம்மம் மற்றும் விருச்சிகம். மீனத்திற்கு மீனம், மிதுனம், கன்னி மற்றும் தனுசு. 12 லக்னங்களுக்கும் இந்த வீடுகள் கேந்திரங்களா வரும். இந்த வீடுகள் வலுப்பெறும் பொழுது, இந்த வீட்டில் வலுவான கிரகம் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது நிச்சயமான வளர்ச்சி ஒருவரது முயற்சியால் அடைய முடியும் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து நம்மளோட சேனல் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.